கிரியேட்டின் பற்றின காமன் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரியேட்டினை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் அதை பற்றி ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். கிரியேட்டின் நம்ம உடம்புல ஆல்ரெடி 3 அமினோ ஆசிட்னால் உருவாகிறது தான், கிட்னி லிவர்னால். இருந்தாலும் அதை நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கிரியேட்டினை எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட்டாக எடுக்கும்போது நிறைய பேருக்கு டவுட் வருது. அந்த டவுட்டை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். கிரியேட்டின் வாட்டர் ரிட்டன்ஷன் ஆகுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதாவது வாட்டர் லோடு அதிகமாகுமான்ட்டு. அது ஷார்ட் டைமில் தான் வாட்டர் லோட் ஆகுமே தவிர லாங் டைமில் நம்ம கிரியேட்டின் யூஸ் பண்ணும்போது அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் வரப்போகிறதில்ல. பாடியோட வாட்டர் கண்டென்ட்டும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்புறம் நிறைய பேருக்கு கிரியேட்டின் வந்து ஸ்டெராய்ட்ஸான்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரியேட்டின் வந்து ஸ்டெராய்ட்ஸ் கிடையாது. கிரியேட்டின் எடுக்கிறதுனால கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்னி ஏற்கனவே நார்மலாக ஃபங்க்ஷனாக இருக்கும்போது ரெக்கமெண்டட் டோசேஜ் எடுக்கும்போது கிரியேட்டினால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறது கிடையாது கிட்னிக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், கிரியேட்டின் எடுக்கிறதுனால ஹேர் லாஸ் ஆகுமா, வழுக்கத்தலை ஆகுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. டிஹெச்டியோட லெவல் நம்ம உடம்புல கூடும்போது தான் சில பேருக்கு வந்து ஹேர் தின்னாகி அந்த வழுக்கத்தலை உருவாகிறது. ஸோ டெஸ்டோஸ்டெரோனோட லெவல் வந்து உடம்புல எந்த ஒரு இன்க்ரீஸும் ஆக போகிறது இல்லை கிரியேட்டின் எடுக்கிறதுனால. ஸோ இந்த வழுக்கத்தலை விழுகிறதோ ஹேர் லாஸ் ஆகிறதோ கிரியேட்டினால் ஆக போகிறது கிடையாது. கிரியேட்டின் எடுக்கிறதுனால டீஹைட்ரேஷன் ஆகுமா, மசில் கிராம்ப் ஆகுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் எடுக்கிறதுனால டீஹைட்ரேஷனோ மசில் கிராம்போ ஆக போகிறது கிடையாது. இந்த கேள்வி அடிக்கடி நிறைய பேர் கேட்குறது, கிரியேட்டின் அதிகமாக லோட் பண்ணணுமான்னு சொல்லி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 கிராம் வந்து 20 கிராமாக ஒரு வீக்குக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கிராமாக கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி ஒன்று தேவையே கிடையாது. 3 to 5 கிராம் நீங்கள் வந்து எடுத்திங்கனாலே போதும், எஃபெக்டிவான ஒர்க் அவுட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. லோட் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மசில் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பவர் லிஃப்டர், ஸ்ட்ரென்த்து கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் கிரியேட்டின் எடுக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அத்லெட்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டின் அவங்களுக்கும் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்ட்ரென்த்து ட்ரைனிங், மசில் பில்டிங் பண்ணுறவங்க மட்டும் தான் எடுக்கணும்னு கிடையாது, அவங்களும் எடுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் மோனோஹைட்ரேட்டை தாண்டி மார்க்கெட்டில் நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் கிரியேட்டின் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் தான் கரண்ட் ஸ்டடீஸில் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் சூஸ் பண்ணுங்கள், அதை தாண்டி வேறு எதுவும் தேவைப்படாது. இதெல்லாம் தான் கொஷின்ஸ் நிறைய பேர் வந்து கிரியேட்டின் பற்றி கேட்டது. இதோட டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிரியேட்டினை பற்றின டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.